All right. So welcome to this session. இதில் பைத்தனை யூஸ் பண்ணி மெயினாக எங்களுக்கு ரியல் வேர்ல்டில் என்ன செய்யலும்னு சொல்கிற விஷயத்த ஒரு லைட்டான ஓவி கொண்டு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. அதுக்காக வேண்டிய ஒரு எக்ஸாம்பிளை நான் காட்டுறேன். ரைட். ஸோ இது வந்து ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணப்பட்டது. இதில் யூஐ யூசர் இன்டர்ஃபேஸ் ஒன்று இருக்குது. ரைட். இதில் எங்களுக்கு சர்ச் பண்ணாலும் ரைட். இது வெப் இப்போ ஏற்கனவே இன்டர்நெட்டில் ஹோஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு வெப் அப்ளிகேஷன். ரைட். இதில் எங்களுக்கு சர்ச் பண்ணாலும் ரைட். இதில் பேஜினேஷன் இங்கே பாருங்க, எங்களுக்கு டேட்டா த்ரூ போகலும். ரைட். அதே மாதிரி இதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணவும் மேலும். ரைட். இதில் பேக்கெண்ட் ஒன்று இருக்குது. இப்போ அட்மின்னு சொல்கிறது வந்து எங்களுக்கு இதை சேஞ்ச் பண்ணணும் தேவைப்பட்டா. ஸோ உதாரணத்துக்கு நான் ஒன்று க்ரியேட் பண்ணி காட்டுறேன். வேண்டிய ஒரு வேர்டு இதில் போடணும். உதாரணத்துக்கு ஷிஹாம் சம்சுதீன். ரைட். அதையும் அது டிரான்ஸ்லேட் பண்ணி தரும். இது பேக்கெண்டில் கூகுள் டிரான்ஸ்லேட்டரை பாவிக்குது ஆட்டோமேட்டிக்காக. அந்த கூகுள் டிரான்ஸ்லேஷன் செய்கிற அந்த செக்ஷனை வந்து பைத்தனில் தான் இதில் ரியலாகவே செஞ்சுக்குது. ரைட். அப்போ ரியல் வேர்ல்டில் எங்களை இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பைத்தன் ப்ரோக்ராமிங்கை நீங்கள் படித்து கொண்டா இந்த மாதிரியான வேலைகளை செய்யலாம். ரைட். இப்போ பேக்கெண்டில் நான் செஞ்ச விஷயத்தை இங்கே ஃப்ரண்ட் எண்டில் அது யூசர் சைடில் அதை செக் பண்ணி பார்க்கலும். ரைட். இதில் சினோரு ஓவர்வியூவை நான் உங்களுக்கு தந்தேன். இது நாங்கள் செஞ்ச ஒரு அப்ளிகேஷன். இதில் சில டெக்னாலஜிஸ் பாவிக்கப்பட்டிருக்குது. ரைட். அப்போ ப்ரோக்ராமிங் என்றா என்னன்னு சொல்கிற அந்த கேள்விக்கு பதில் வந்து பேசிக்கலி கம்ப்யூட்டரில் எங்களுக்கு தேவையான எங்களோட ஐடியாவை அது ஐடி மூலமாக அது எனேபிள் பண்ணி எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலுமே சொல்லி சொன்னால் அது செய்கிறது தான் நாங்கள் ப்ரோக்ராமிங்னு சொல்லி செய்வோம். ஸோ கம்ப்யூட்டருக்கு எங்களோட லாங்குவேஜ் தெரியாது. அது அதுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜுக்கு நாங்கள் அதை மாற்றி கொடுக்கணும். ஸோ நாங்கள் இங்கிலீஷ் லைக் லாங்குவேஜ் ஒன்றில் சொல்லுவோம். அது டிரான்ஸ்லேட் ஆகி மெஷினுக்கு விளங்குற லாங்குவேஜுக்கு அது மாற்றி கொண்டு அந்த விஷயங்கள் ஃபங்க்ஷனாலிட்டியை செய்கிறது தான் நாங்கள் ப்ரோக்ராமிங்னு சொல்லி செய்ய போகிறது. ரைட். அப்போ இந்த ஜேர்னியில் நாங்கள் பாவிக்க வேண்டிய மெனி லாங்குவேஜஸ் இருக்குது. உதாரணத்துக்கு C#, ஜாவா, பைத்தன், ரூபி, கோ இப்படின்னு சொல்லி எங்களை தலையில் நினைவு வச்சுக்கொள்ள இயலாத அளவுக்கு லாங்குவேஜஸ் இருக்குது. அப்போ அந்த லாங்குவேஜஸ் அத்தனையிலையும் ஏண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் படிக்கு எங்களுக்கு குயிக்காக கிராஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு லாங்குவேஜ் தான் பைத்தன். பைத்தன் வந்து பேசிக்கலி லேர்ன் பண்ணுறதுக்கு சரியான ஈஸி. ரைட். இப்போ ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸை பொறுத்த வரையில் நீங்கள் ஒரு லாங்குவேஜில் அந்த விஷயங்களை படித்து கொண்டா அதை இன்னும் பேசிக்கலி அந்த ஃபவுண்டேஷனை ஒழுங்காக போட்டுக்கொண்டா அதை இன்னமொரு லாங்குவேஜுக்கு கொண்டு போகிறது பெரிய விஷயமே இல்லை. ரைட். கோ கன்செப்ட்ஸ் எல்லாம் சேமாக தான் போகுது. அப்போது நீங்கள் பைத்தனை படித்தா அதை C#க்கோ இல்லாட்டி ஜாவான்னு சொல்கிற அடுத்தடுத்த லாங்குவேஜஸுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொள்வது பெரிய விஷயமா இருக்காது. ரைட். அப்போ ஒரு விஷயத்தில் நாங்கள் படித்து கொண்டு அதை தேவையான இடத்துல திரும்ப வேறு மாதிரி அப்ளை பண்ணுறது தான் செய்கிறது. ரைட். இப்போ இதில் சின்னொரு ஓவியோ மட்டும் தந்து கொள்கிறேன். இப்போ நான் பார்த்த எக்ஸாம்பிளில் ஃப்ரண்ட் எண்ட் ஒன்று இருக்குது. அதுதான் யூஸருக்கு விளங்குறது. ரைட். அது ஆங்குலர்னு சொல்கிற ஒரு டெக்னாலஜியில் செஞ்சுருக்கிறோம். இப்போ இந்த பேரில் உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம் தெரியாமல் இருக்கலாம், அது இஷ்யூ ஒன்று இல்லை.
ஃப்ரண்ட் எண்ட் யூசருக்கு விளங்குறது அது ஒரு டெக்னாலஜியில் இருக்குது, ரைட்? அதுக்கப்புறம் அந்த நான் கொடுக்குற கமாண்ட் பேக் எண்ட் ஒன்றுக்கு போகுது, பின்னுக்கு இருக்கிற செக்ஷன் ஒன்றுக்கு போகுது, ரைட்? அப்போ அங்கே வந்து இன்னொரு ப்ராசஸிங் ஒன்று நடக்கும். இப்போ நான் கொடுத்தேன் ஷிஹாம் சம்சுதீன் என்ற டெக்ஸ்ட், அது அங்கே போய் அந்த ப்ராசஸிங் நடந்து அது கூகுள் டிரான்ஸ்லேட் ஏபிஐயோட கதைச்சி அதுக்கு பிறகு திரும்ப அது கூகுள் சர்வர் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஒன்று தருது இங்கே பேக் எண்டு, ரைட்? அது திரும்ப ஃப்ரண்ட் எண்டுக்கு வருது. அப்போ எனக்கு ரிசல்ட் விளங்குது, ரைட்? ஸோ இப்போ எங்களோட சிஸ்டத்தை நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நான் அட்மின் பேனலுக்கு போய் காட்டினேன், ரைட்? இதில் இந்த எக்ஸாம்பிளில், ரைட், நான் சொன்னேன் உங்களுக்கு அட்மின்னு சொல்லி ஒரு செக்ஷன் உண்டு இருக்குது, ரைட்? இங்கே வந்து எல்லாருக்கும் வரையிலாது. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு வரையிலாது, இல்லை யூசர் நேம் பாஸ்வேர்டு உண்டு அது கேட்கும். அப்போ அது சிக்யூர் பண்ணப்பட்டிக்குது, ரைட்? அதுக்கு ஒரு செக்யூரிட்டி பின்னால் கொடுக்கப்பட்டிக்குது. அப்போ அது சரியான யூசர் க்ரெடென்ஷியல்ஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் எங்களை அக்சஸ் பண்ணிடுறோம். இப்போ அந்த யூசர் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒரு நாங்கள் சொல்லுவோம் டேட்டா பேஸ்ன்னு சொல்லி, அந்த டேட்டா பேஸில் தான் அது சேவ் ஆகிக்குது, ரைட்? அப்போ அந்த யூசர் நேமுக்கு இது தான் பாஸ்வேர்டு. அதில் இன்னும் கம்ப்ளெக்ஸ் விஷயங்கள் இருக்குது, ஆனால் அது அந்த அளவுக்கு போக தேவையில்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ shiham@halamcitycampus.com பாஸ்வேர்டு வந்து நம்ம சொல்லுவோமே ஷிஹாம் 1 2 3 4 5 6 7 8 @ something, right? It could be a very complex password or a simple password based on your implementation. நீங்கள் எப்படி அதை கொடுத்துருக்கிறீங்கன்றது பொறுத்து இது. ஸோ அப்போ ப்ராக்டிக்கலி இப்படி தான் டெக்னாலஜி வந்து பாவிக்கப்படுது, ரைட்? இப்போ நாங்கள் இது வந்து சரியாக ப்ரோக்ராமிங்கை நீங்கள் படித்து ஓடுற லெவல், ரைட்? நீங்கள் தவழ்கிற லெவல் இல்லை, ஓடுற லெவல். அப்போ ஓட முன்னுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு தவளை பழகிக்கொள்ளணும். அதுதான் இந்த செஷன் நோக்கம், ரைட்? ஆனால் இந்த செஷனில் நான் பர்சனலி எதிர்பார்க்குறேன் நாங்கள் தவண்டு அதுக்கப்புறம் நடக்கிற லெவலுக்காவது வரணும். அதாவது இதில் இந்த பேக்கெண்ட் செக்ஷனை டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுற லெவலுக்காவது கொண்டு வந்து விடணும்னு சொல்கிறது தான் என்ன நோக்கம். அது இந்த செஷனில் செஞ்சு கொள்ள முடியாமல் போகும். எப்படியும் இன்னொரு ஃப்ரீ செஷன் உண்டு, நான் எதிர்பார்க்குறேன். உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் இந்த செஷன் எண்டில் நாங்கள் ஃபீட்பேக் ஃபார்ம் ஒன்று தருவோம். உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இன்னொரு செஷன் நாங்கள் பிளான் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் டைவ் into programming now, right? All right, நான் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போது நான் எதிர்பார்க்குறேன் உங்களோட கம்ப்யூட்டரில் கூடுதலான ஆட்கள் எல்லாரும் எதிர்பார்க்கலாது கூடுதலானவங்க இதை இன்ஸ்டால் பண்ணி பைத்தன் இன்ஸ்டால் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ கோடையும் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ரெடியாக இருப்பீங்கன்னு சொல்லி. எப்படியும் உங்களுக்கு இன்றைக்கி சான்ஸ் ஒன்று கிடைக்காது, நான் செய்கிறத பார்த்து கொண்டிக்க தான் வரும், ரைட்? ஸோ இதில் இப்போ நான் சொன்னேன் நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறோம், ரைட்? ஒரு லொக்கேஷனில் இருக்கிறோம். இவங்க டீச் பைத்தன் செஷன் 1. ஸோ இது வந்து ஒரு ஃபோல்டர் எங்களோட ஃபைல் சிஸ்டத்தில் உள்ள, ரைட்? அதில் வந்து நாங்கள் ஒரு ஃபைல் ஒன்றை க்ரியேட் பண்ணுறோம், நியூ ஃபைல் உதாரணத்துக்கு, ரைட்? ஸோ first.py ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறோம். இதில் எங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆனால் எழுதுகிற மாதிரி வளமையாக ப்ரோக்ராமிங்கில் நாங்கள் வந்து சொல்கிறது ஹலோ வேர்ல்ட், ரைட்? இந்த மைக் குறுக்க நிற்குது, லெட்ஸ் சி. ஆல்ரைட், ஸோ இதை ரன் பண்ணி பார்க்குறது எப்படி இந்த இருக்குது எங்களோட ரன் பைத்தன் ஃபைல், இங்கே கிளிக் பண்ணுவோம், ரைட்? அப்போ அதோட அவுட்புட் வெளிப்பாடு வந்து இங்கே விளங்கும், ரைட்? இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் டெர்மினல், ரைட்? ஸோ இதில் இந்த ஒன் லைனரில் படிச்சுக்கொள்ள சில விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து இந்த நாங்கள் இங்கே கொடுத்திக்கிறோம்
இந்த ஹெலோ வேர்ல்டுன்னு சொல்கிறது வந்து அ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், ஒரு ஒரு கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ண்டா ஒரு எழுத்து, ரைட்? இப்போ எழுத்துக்களோட ஒரு கூட்டு தான் இங்கே இருக்குது, ரைட்? இதை வந்து நாங்கள் பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் சொல்லுவோம் டேட்டாவோட டைப்ஸ் இருக்குது, அதில் இதுக்கு சொல்கிற பேர் வந்து ஸ்ட்ரிங், ரைட்? ஸோ இந்த ஹெலோ வேர்ல்டுன்னு சொல்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று, ரைட்? இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் ஸ்ட்ரிங் டேட்டா டைப். அப்போ இந்த ஹெலோ வேர்ல்டுன்னு சொன்ன இந்த ஸ்ட்ரிங்கை எங்களுக்கு இப்போ எங்களோட ப்ரோக்ராம் ரன் ஆகிற நேரம் எங்களோட மெமரியில் ஒரு லொக்கேஷனில் போட்டு வச்சுக்கொள்ளல. இப்போ நாங்கள் சொல்லுவோம் ப்ரோக்ராம்ண்டா சோர்ஸ் கோட் ரன் ஆகிற சோர்ஸ் கோட் பேசிக்கலி, ரைட்? இட்ஸ் அ ரன்னிங் கோட் தட்ஸ் இன் மெமரி, ரைட்? அப்போ மெமரி வந்து எங்களோட ரேம். அப்போ ரேமில் வந்து ஒரு லொக்கேஷனில் இந்த பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது சேவ் பண்ணி கொள்ளணும்னு சொன்னால் அதை நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபையருக்கு அசைன் பண்ணி கொள்வோம், ரைட்? நேம். இப்போ இதில் விளங்குது நேம்னு சொல்லி ஒரு லேபிள் ஒன்று இருக்குது, அதோட வேல்யூ வந்து ஹெலோ வேர்ல்டு, ரைட்? நேம், அதோட வேல்யூ வந்து ஹெலோ வேர்ல்டு, ரைட்? இப்போ நான் ஹெலோ வேர்ல்டை டிரெக்டாக நான் இங்கே கொடுக்காம இந்த நேம் எனக்கு இங்கே பாவிக்கிறேன், ரைட்? இது அப்படியே பாவிச்சாலும் இப்போ ரன் பண்ணி பார்த்தா எனக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து சேம், ரைட்? ஸோ பேசிக்கலி நேம் இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் இட்ஸ் அ வேரியபிள், ரைட்? இட்ஸ் அ வேரியபிள். தட் வேரியபிள் நேம் ஹேஸ் அ வேல்யூ ஆஃப் ஹெலோ வேர்ல்டு, ரைட்? அப்போ நேம்ன்றது ஒரு ஜஸ்ட் ஐடென்டிஃபையர் உண்டு. எங்களுக்கு இது அடுத்த லைனில் திரும்ப வேணுமெண்டா இதை மாற்றிக்கொள்ளலாம், ரைட்? இது ஹெலோ வேர்ல்டுக்கு பதிலாக எனக்கு ஷிஹாம் கொடுக்காரு. திரும்ப இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறது எப்படி? இன்னும் ஒரு லைன் ஒன்று கொடுப்பேன், பிரிண்ட் நேம். எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படி? இந்த ஃபைலை சேவ் பண்ணி போட்டு Ctrl S ரன் பைத்தன் ஃபைல். ஸோ இதில் அவுட்புட் இப்போ நாங்கள் விலகி கொண்டா இங்கே பாருங்கள், நேம்ன்ற ஒரு வேரியபிள் இருக்குது, மெமரி லொக்கேஷன், அதோட வேல்யூ ஹெலோ வேர்ல்ட், அதை நாங்கள் பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ பிரிண்ட் ஆகுது ஹெலோ வேர்ல்ட், அதுதான் இங்கே விளங்குறது, ரைட்? இன்னும் ஒன்று இருக்குது நேம் வேரியபிள், அதோட வேல்யூ ஷிஹாம், அதே தான் நாங்கள் திரும்ப பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த நேம் அந்த நேம் என்றது பாயிண்ட் பண்ணுது யாருக்கு? ஷிஹாம் என்ற வேல்யூவுக்கு, ரைட்? இங்கே இது நேம் தான், இது நேம் தான். It's a bucket which has a name, and then the values get swapped, right? So that's what happened. அப்போ variable ன்னு சொல்ற concept வந்து அதுதான், right? So we had one thing here, and on a subsequent phase we have something else, right? So இதில் நான் சொன்னேன் இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னு சொல்லி, அதே மாதிரி எங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது, ரைட்? இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்தால், நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனை நாங்கள் தேக்கி வச்சுக்கொள்ளணும்னு சொன்னோம். எங்களோட சாஃப்ட்வேரில் நாங்கள் செய்கிறது ஒரு சாஃப்ட்வேர். அப்போ எங்களோட சாஃப்ட்வேரில் ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளணும்னு சொன்னால், நான் சொல்கிறேன் 2-3 சென்டென்ஸ். அந்த ஸ்டூடெண்ட் பேர் வந்து குசல் பெரேரா, ரைட்? அப்போ அவருடைய ஏஜ் வந்து 16. அவர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாரா இல்லையான்னு சொல்லி ஒரு ஃப்ளாக் ஒன்று இருக்கும். ஃப்ளாக்ண்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாருண்டா ட்ரூ, அவர் படிக்க இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஃபால்ஸ், ரைட்? ஸோ இந்த இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு சினாரியும் வந்து ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கு மேட்ச் ஆகும், ரைட்? அவருடைய பேர் வந்து குசல் பெரேரா, ரைட்? அதுக்கப்புறம் அவருடைய ஏஜ் நான் சொன்னேன்
ஏஜ் உங்களுக்கு வேண்டிய மாதிரி வேணுமெண்டா பாயிண்ட்ஸோட கொடுக்கிறேன். நான் சும்மா ரவுண்ட் நம்பர் ஒன்று கொடுக்குறேன் 16. அதே மாதிரி நான் சொன்னேன் இவர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாரா இல்லையா, ரைட்? அதுக்கு நான் எங்களுக்கு ஒரு வேரியபிள் நேம் ஒன்று கொடுக்கிறேன். இஸ் ஃபாலோவிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதை நாங்கள் ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லுவோம், ரைட்? எஸ்ஸா நோவா, அதான் இங்கே ட்ரூ ஃபால்ஸ். இப்போ நாங்கள் இந்த சொன்ன சினாரியோவில் 3 டேட்டா டைப் இங்கே வந்தீங்க, ரைட்? நேம், ஏஜ், இஸ் ஃபாலோயிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இவர் ஒரு இதை நாங்கள் சொல்லுவோம் இவர் ஒரு ஸ்ட்ரிங், இது வந்து ஒரு ஹோல் நம்பர், இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் இன்டீஜர், ரைட்? இந்த ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்கிறதுக்கு நாங்கள் சொல்லுவோம் பூலியன், ரைட்? இவர் வந்து ஒரு ஸ்ட்ரிங். Right? I hope you got what the data types are. இதுக்கு தான் நான் சொல்லுவேன் டேட்டா டைப்ஸ். அப்போ இருக்கிற டேட்டா டைப்ஸ் இவ்வளவான்னு சொல்லி கேட்டால் இல்லை, இன்னும் டேட்டா டைப்ஸ் இருக்குது, ரைட்? இப்போ எங்களுக்கு சும்மா சொல்லுவோமே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சேலரி ஒன்று கேளுமான்றது ஒரு கேள்விக்குறி. பட் சேலரி 200,000, ரைட்? 200,000 இல்லை, இன்னொரு 50% இருக்குது, right? So this is basically, it's also a data type, but it's called a float data type, right? Here if you hover over this, idhula hover pannina valu velanga, idu vandu string, sorry, idu vandu boolean, ivar vandu or integer, name, right? Name vandu or string. So appo idu vandu float data type nu solli naanga solluvom. Okay, so idu tha naanga basic ah paaka vendiya தெரிஞ்சு கொள்ள வேண்டிய டேட்டாட வகைகள். இதுக்கு நான் சொல்ல ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸோ ஒரு வேரியபிளை நாங்கள் டிஃபைன் பண்ணுறோம். டிஃபைன் பண்ணுற நேரம் அதுக்கு வேல்யூ ஒன்று கொடுக்குறோம். டிஃபைன் பண்ணுறோம், வேல்யூ ஒன்று கொடுக்குறோம். இப்போ அவருக்கு டைப் ஒன்று கிடைக்குது, ரைட்? அப்போ அந்த டைப்பை வச்சு எங்களுக்கு சொல்லலும் இவருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன. உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்கிறேன், இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன் இந்த நேம், ரைட்? இப்போ ஏஜ், இஸ் ஃபாலோயிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சேலரி, இவங்க 3 பேரையும் நான் ரன் ஆகாமல் இருக்கிறதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் கண்ட்ரோலோட ஸ்லாஷ், இதுக்கு நான் சொல்லுவேன் கமெண்டிங்னு சொல்லி. கமெண்டிங் இஸ் பேசிக்கலி நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஒரு நோட் ஒன்று போட்டுக்கொள்றீங்க, அந்த நோட் வந்து ரன் ஆகாது, ரைட்? இது நான் சொல்கிறேன் following will be used later, right? எங்களோட ரன் ஆகிற கோட் வந்து இந்த நேம் வேரியபிள் அசைன்மெண்ட் அண்ட் பிரிண்ட், இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான் ரன் ஆகும். இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன விளங்குது? குசல் பெரேரா விளங்குது, ரைட்? இப்போ நான் சொன்னேன் இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் உண்டு. அந்த டேட்டா டைப்புக்கு மேலே எங்களுக்கு செய்ய வேண்டிய சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது, ரைட்? அதில் ஒன்று தான் இப்போ இது வந்து ஸ்ட்ரிங் தானே, சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தானே. இது வந்து அப்பர் கேஸாக எனக்கு மாற்றலும். அது என்ன அப்பர் கேஸ்? இப்போ நாங்கள் பார்க்கலாம் என்ன அப்பர் கேஸ். ஸோ இதில் அவுட்புட் உங்களுக்கு விளங்குது குசல் பெரேரா. நான் இப்படி சார்ட் ஆஃப் சென்டென்ஸ் கேஸில் கொடுத்தது இப்போ எல்லாம் எல்லா எழுத்தும் அப்பர் கேஸில் இருக்குது, ரைட்? கேபிட்டலைஸ் ஆகிக்குது, ரைட்? அதே மாதிரி எங்களுக்கு இதில் இப்படி டொட்டொன்னு வச்சு பார்க்கலும் இன்னும் சில விஷயங்களுக்கு எங்களுக்கு செய்ய வேண்டியது கேபிட்டலைஸ், கேஸ் ஃபால்ட், கவுண்ட், ரைட்? எங்களுக்கு இந்த ஸ்ட்ரிங்குள்ளுக்கு சில கேரக்டர்ஸ் இருக்காண்டு ஃபைண்ட் பண்ணலும், ரைட்? இண்டெக்ஸ், இப்படி பல ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது ஸ்ட்ரிங்க்கு மேலே செய்ய வேண்டியது, ரைட்? அப்போ டேட்டா டைப் ஒன்றோட
அதுக்கு மேலே என்னென்ன ஆப்பரேஷன் செய்யலும்னு சொல்லிட்டு ஒரு செட் உண்டு எங்களுக்கு வரும். ரைட்? அப்போ அந்த நாலேஜும் எங்களுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் சின்ன ஒரு உதாரணம் ஒன்று தரேன். இன்னொரு விஷயத்த சொல்லி கொண்டுட்டு அப்போ நாங்கள் வேரியபிள்ஸை பார்த்தோம், டேட்டா டைப்ஸை பார்த்தோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து எப்படி யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை எடுக்கிறது. ரைட்? இப்போ நாங்கள் எல்லாத்தையும் இங்கே டிரெக்டாக எழுதினோமே கோடில். ரைட்? நேம் சமன் யார் அப்படின்ற எழுதினோம். அப்படி இல்லாமல் யூசர்கிட்ட இந்த நேம் எப்படி எடுக்கிறது? ரைட்? அதுக்கு நாங்கள் பாவிப்போம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, இன்புட். ரைட்? நான் சொல்லுவேன் என்டர் யுவர் நேம். இப்போ இது என்ன செய்யும்டா, ரன் பண்ணினா நம்ம பார்த்துக்கொள்ளலாம். இங்கே அவுட்புட்டில் விளங்குது என்டர் யுவர் நேம்னு சொல்லிக்குது. இதில் உங்களுக்கு பேரை கொடுக்கணும். ரைட்? ஆனால் என்டர் பண்ணினா இதில் ஒன்றும் அவுட்புட்டாக இல்லை. ஏன்டா இப்போ நான் கொடுத்த வேல்யூவை நான் யூஸ் பண்ண இல்லை. ரைட்? அந்த வேல்யூ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்டா, இந்த கொடுத்த இன்புட்டை நாங்கள் ஒரு வேரியபிளில் தேக்கி வச்சுக்கிறோம். ரைட்? அந்த வேரியபிளோட பேர் வந்து நேம். தி நேம் ஆയിരിக்கலும் ஷிஹாம் நேம் ஆയിരിக்கலும். ரைட்? இப்போ நான் இதை ரன் பண்ணினா என்டர் யுவர் நேம் ஷிஹாம். Still I don't see any output here. That is because I have not printed this. Right? நான் வேல்யூவை கொடுக்குறேன் ஷிஹாம் என்று, அது இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகுது. ஆனால் நான் பிரிண்ட் பண்ண இல்லை, அதால் அவுட்புட் தர இல்லை. ரைட்? இப்போ நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ரைட்? திரும்ப ரன் பண்ணுறேன். ஷிஹாம் சம்சுதீன் என்டர் பண்ணுறேன். இப்போ எங்களுக்கு அவுட்புட் விளங்குது ஷிஹாம் சம்சுதீன். ரைட்? ஸோ எனக்கு இதை டிஸ்டிங் பண்ணுறதுக்கு யூ என்டர்ட் that your name அப்படி கொடுக்கும் மேலும். ரைட்? அப்போ இங்கே நான் செய்கிற விஷயம் ஒன்றிக்குது, இது வந்து நான் கையால் கொடுக்குற ஒரு ஸ்ட்ரிங். ரைட்? இந்த ஸ்ட்ரிங்க்கு யூஸர் என்டர் பண்ணின அந்த நேம் வேரியபிள் ஷிஹாம் நேம்ன்ற வேரியபிளில் உள்ள வேல்யூவை கன்கேட்டனேட் பண்ணுறேன், சேர்க்குறேன். ரைட்? இப்போ இதோட அவுட்புட்டை பார்த்தா ஷிஹாம், I'll just go with ஷிஹாம். எங்களுக்கு விளங்குது இங்கே அவுட்புட்டில் யூ என்டர்ட் ஷிஹாம். ஷிஹாம்ன்றது தான் நான் வந்து இன்புட் பண்ணேன் இல்லையா, இங்கே நான் இன்புட் பண்ணேன். அந்த வேல்யூவே இப்போ எனக்கு வெளியே தருது. இப்போ இதில் அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னால், இதில் யூசேஜ் வந்து எங்களுக்கு யூசர்கிட்ட இருந்து இன்புட் ஒன்று எடுத்து ஒரு வேலையை செய்யலாம். ரைட்? யூசர்கிட்ட இருந்து இன்புட் எடுத்து ஒரு வேலையை செய்யலாம். அப்படி செய்ய வேண்டிய சின்ன ஒரு எக்ஸசைஸ் ஒன்றிக்குது. உதாரணத்துக்கு உங்களோட பர்த் இயரை கேட்பாங்க இதில். ரைட்? என்டர் யுவர் பர்த் இயர். ரைட்? இப்போ நீங்கள் பர்த் இயரை கொடுப்பீங்க. ரைட்? இப்போ இன்றைக்கு வரைக்கும் உள்ள இன்றைய நாளைக்கு உங்களோட என்ன ஏஜ் என்னன்னு சொல்லி இதில் கணிக்கணும். ரைட்? அக்யூரேட்டாக இல்லை, சும்மா இயரால் இன்றைய இயரை பர்த் இயரால் இன்றைய இயரை கழிக்கிறேன். ரைட்? கழித்து சும்மா சொல்கிறது. அது எப்படி செய்யலும்? இப்போ இந்த இன்புட் இருக்கு, வெளியே எடுக்கிறோம் இன்புட்டை. அப்போ பர்த் இயரை எங்களுக்கு பிரிண்ட் பண்ணி பார்க்கலுமே. ரைட்? நான் கொடுக்குற பர்த் இயர் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்க நான் ரன் பண்ணுவேன். ரைட்? இங்கே விளங்குது. இப்போ பர்த் இயர் நான் கொடுக்குறேன் 1984. ஸோ தட்ஸ் மை பர்த் இயர். அது அப்படியே பிரிண்ட் ஆகுது. இப்போ இந்த வயசை பார்க்குறதுக்கு நான் என்ன செய்யணும்? அது வந்து கரண்ட்
இயரால் என் பர்த் இயரை கழிக்கணும். ரைட், கரண்ட் இயர் என்ன? கரண்ட் இயர் 2024. ரைட், கழிக்கணும் பர்த் இயர். ஓகே, ஸோ இது எங்களுக்கு இப்படி செய்யலுமான்னு சொல்லி நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பார்க்கணும். ரைட், ரன் பண்ணுவோம். 1984 என்டர். என்னமோ ஜிபரிஷ் ஒன்று வெளியே வருது. ரைட், இதில் பார்த்தா விளங்குது 2024 1984 கழிச்சோம். ஆனால் இங்கே இப்படி கழிச்சு அதில் ரிசல்ட் வர இல்லை, என்னமோ எரர் ஒன்று வந்துது. ரைட், என்ன எரர்? டைப் எரர். unsupported operand types for int and string. int என்றது integer, string என்றது string, str என்ற string. ரைட், இப்போ இதில் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய சின்னொரு நுணுக்கம் ஒன்றிக்குதுங்க. நாங்கள் இன்புட் என்று யூசர்கிட்ட என்ன எடுப்போமோ அது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இருக்கும். ரைட், ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இருக்கும். அது ஸ்ட்ரிங் உண்டு, சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸாக இருக்கும். அப்போ நாங்கள் ஒரு நம்பரால் கேரக்டர்ஸாக கழிக்க இயலாது. ரைட், நம்பரால் ஒரு ஸ்ட்ரிங்கை கழிக்க இயலாது. அப்போ இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? இந்த வார அவுட்புட்டை நம்பர் உண்டா மாற்றிக்கொள்ளணும். ரைட், அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் காஸ்டிங். காஸ்டிங், ரைட், டைப் காஸ்டிங்னு சொல்லி சொல்லுவோம். ரைட், அப்போ டைப் காஸ்டிங் செய்கிறது இப்போ எனக்கு தெரியும். நான் கொடுக்கறது வந்து இயர், பேசிக்கலி 1984. ஸோ 1984 என்றது ஒரு ஹோல் நம்பர். ரைட், ஒரு முழு எண். அதில் டைப் வந்து இன்டீஜர். அப்போ நான் கொடுக்குற ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக மாற்றுறதுக்கு சிம்பிள். இன்ட்னு முன்னுக்கு போட்டு அதை இந்த பர்த் இயர் என்றது ஸ்ட்ரிங், அந்த ஸ்ட்ரிங்கை இன்ட் என்ற ஒரு ஃபங்க்ஷனால் அதை கவர் பண்ணணும். ரைட், ஸோ பேசிக்கலி எனக்கு இங்கே செப்பரேட்டாக பர்த் இயர் இன்ட்னு சொல்லி இப்படி எடுக்குவோம் மேலே. ரைட், இந்த பர்த் இயர் எடுத்தோம் ஸ்ட்ரிங், அதை கன்வெர்ட் பண்ணுறோம் இன்டீஜருக்கு. அப்படி கன்வெர்ட் ஆகி வார வேல்யூ வந்து இதுக்கு வந்துடும். ரைட், இதில் நீங்கள் ஹவர் பண்ணாலும் விளங்குது. இதில் வேரியபிள் டைப் வந்து இன்ட். ரைட், இப்போ எனக்கு இந்த வேரியபிளை கழிக்கணும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். 1984 என்டர். ரைட், இப்போ எனக்கு என்ன செய்யுது? 2024 இருந்து இது 1984 வந்து கழிஞ்சு இங்கே வந்துக்குது 40. ரைட், ஸோ இந்த கன்செப்டை யூசர்லேருந்து இன்புட் எடுக்கிறது, அப்போ எடுக்கிற இன்புட்டை எங்களை டார்கெட் டேட்டா டைப்பாக மாற்றிக்கொள்வது, அதுதான் நான் இங்கே செஞ்சது. ரைட், இங்கே டார்கெட் டேட்டா டைப் வந்து இன்டீஜர். அப்போ எடுக்கிற ஸ்ட்ரிங் இன்புட்டை இன்டீஜராக மாற்றிட்டு அதுக்கு பிறகு அதை நாங்கள் இங்கே பாவிக்கிறோம். ரைட், கழித்தலுக்கு பாவிக்கிறோம். அப்போ பைத்தனில் எங்களுக்கு அரித்மெட்டிக் ஆப்பரேஷன் செய்யலும், கூட்டேலும், கழிக்கலும், பெருக்கேலும். ரைட், இப்போ அந்த விஷயத்தை நான் இப்போ அடுத்ததாக பார்ப்போம். அப்போ இங்கே பேசிக்கலாக என்ன நடந்தது? 2024 1984 வந்து கழிச்சு தான் இந்த ஆன்சர் வந்துது. ரைட், இப்போ இதை வந்து இப்படி சும்மா மொட்டையாக 40ன்னு சொல்லி கொடுக்குறத விட அழகா சொல்லலும் யுவர் ஏஜ் இஸ் ரைட் and சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை கன்கேட்டனேட் பண்ணிடு. கன்கேட்டனேட்னா நாங்கள் சேர்க்குறேன். ரைட், அப்போ இதில் இந்த கால்குலேஷனில் வர ரிசல்ட் யுவர் ஏஜ் இஸ் அந்த ரிசல்ட்டோட பெண்டாக இங்கே காட்டணும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். again 1984 enter. இன்னொரு எரர். இது என்னது? திரும்ப பார்ப்போம். can only concatenate string
நாட் இன்ட். இன்னும் ஒரு இஷ்யூன்னு சொல்லுது. ரைட், இவர் வந்து ஸ்ட்ரிங் இங்கன கழிச்சு வாரவர்ட டைப் வந்து இன்டீஜர், நம்பர் ஜாதி ஒன்று. அப்போ அவர் சொல்றாரு அந்த நம்பரையும் இந்த ஸ்ட்ரிங்கையும் எனக்கு எனக்கு ஜாயின் பண்ண இயலாது. அதான் என்ன சொல்லுது, கன்கேட்டனேட்னு சொல்றது வந்து ஜாயின் பண்றது. ரைட், இப்போ சொல்றாரு ஸ்ட்ரிங்கையும் இன்டிஜரையும் ஜாயின் பண்ண இயலாதுன்னு சொல்லி. ரைட், அப்போ எங்களுக்கு இதுல விளங்குது இது ஸ்ட்ரிங், அதாவது கேரக்டர்ஸ் தானே, இதை வந்து இன்டிஜரா மாற்ற இயலாது. ரைட், இப்போ இது ரெண்டையும் ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டு கொண்டு வரணும். அப்போ நாங்கள் இதை எதா மாத்துறேன்னு சொல்ற கேள்விக்கு பதில் வந்து இந்த இன்டிஜரை நாங்கள் ஸ்ட்ரிங்காக மாற்றணும். அது சிம்பிள், ஒன்றுக்கு எஸ்டிஆர்ன்னு சொல்லி போட தான் இது. ரைட், அப்போ நாங்கள் இந்த ஒரு எக்ஸாம்பிளில் ரெண்டு விஷயங்களை பார்த்தோம். ஒன்று ஸ்ட்ரிங்கை இன்டிஜராக மாற்றுறது. ரைட், இந்த ஸ்ட்ரிங் வந்து ஒரு நம்பராக கொடுத்திக்கணும். அப்போ அதை வந்து இன்டிஜராக மாற்றுறது ஒன்று. அடுத்தது நாங்கள் பிரிண்ட் பண்ணுற நேரம் வந்த இன்டிஜர் ரிசல்ட்டை ஸ்ட்ரிங்காக மாற்றணும். ரைட், இது ரன் ஆகுதான்னு ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். 1984, ரைட், யுவர் ஏஜ் இஸ் 40. இப்போ வந்து எரர் வர இல்லை. ரைட், ஸோ இது ஒரு முறை, ஒரு வழி. இதே எங்களுக்கு இந்த எஸ்டிஆர் கதையை செய்ய மேலும் அது செய்யறது வந்து இந்த கன்கேட்டனேட் ப்ளஸ்ஸை போடாமல் கமாவை போடணும். ரைட், கமாவை போடணும், அவ்வளோதான் செய்யுது. கமாவை போட்டுட்டு அடுத்த கால்குலேஷன் என்ன பண்ணுறது. இப்போ நான் ரன் பண்ணுறேன் திருப்பி 1984, right? Again you get the same result, right? So அதில் என்ன டிஃபரன்ஸ், இது வந்து கூடுதலாக ஏ லெவல் படிக்கிற ஐசிடி படிக்கிற பிள்ளைகளுக்கும் இது கேட்கேண்டிய கேள்வி உண்டு. ரைட், இது கன்ஃபியூஸ் ஆகேண்டிய கேள்வி உண்டு. அப்போ ப்ளஸ்ஸை கொடுத்தா ஒரு மாதிரி வேலை செய்யும். ரைட், அப்போ எரர் வரும். எரர் அப்படி ப்ளஸ் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் இந்த ரெண்டு டேட்டா டைப்பையும் நீங்கள் சமனாக்கணும். சமனாக்குற வழி தான் எஸ்டிஆர். ரைட், அப்படி செய்யலாம். இல்லாத பட்சத்தில் எஸ்டிஆர் தேவையில்லை, கமாவை போட்டோன்னே இது செப்பரேட், இது செப்பரேட். பிரிண்ட் என்ற ஃபங்க்ஷன் அது உள்ளுக்கால அதுக்கு தெரியும் எதை எதுவாக மாற்றணும்னு சொல்லி அது சரியாக செஞ்சு தரும். Okay, so that is basically how you get an input from the user, right? And then you are getting a string, you are converting that into an int, and then you are printing that out using two methods. One is the concatenation, which is the plus mark. The other one is the using the comma, right? So இப்படித்தான் இதை. அப்போ இந்த கன்செப்ட் உங்களுக்கு விளங்குதுன்னு சொல்லி சொன்னால் யூசர் கிட்ட இருந்து இன்புட் எடுக்க தெரியும், ப்ராசஸிங் ஒன்று செய்யவும் தெரியும். ரைட், ஸோ இதே மாதிரி இன்ட்டுக்கு மாற்ற வேண்டிய மாதிரி உங்களுக்கு ஃப்ளோட், நான் சொன்னேன் அந்த தசமத்தானம் உள்ளது, அது ஃப்ளோட்டாக மாற்றலும். அடுத்தது பூலியனாக மாற்றலும், பூல்ன்னு சொல்லிக்குது. அந்த நாளும் தான் இது இன்ட், ஃப்ளோட், பூல் அண்ட் ஸ்ட்ரிங், எஸ்டிஆர். ரைட், அப்போ தேவையை பொறுத்து நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணி கொள்வீங்க, இல்லாட்டி காஸ்ட் பண்ணி கொள்வீங்க. ரைட், ஸோ ரைட், இப்போ நாங்கள் ஒரு கால்குலேஷன் ஒன்று ஏற்கனவே செஞ்சோம். இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸசைஸ் ஒன்று செய்யலும். ரெண்டு நம்பர் எடுத்து அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி அதோட சம்மை பிரிண்ட் பண்ணுறது. ரைட், அப்போ அது பேசிக்கலி ஃபர்ஸ்ட் நம்பர், ரைட், அதுக்கப்புறம் செகண்ட் நம்பர், இது பர்த் இயர் இல்லை, என்டர் num1, இது num2. அதுக்கப்புறம் என்ன செய்யலும், இவங்க ரெண்டு பேரையும் கூட்டணும். ரைட், ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் கூட்டுவீங்க. ரைட், அதுக்கப்புறம் இதில் சொல்லுவீங்க
sum is ன்னு சொல்லி ஸோ இதில் வேரியபிளோட பேரை மாற்றுவோம் சம்னு சொல்லி டோட்டல் ரைட். அப்போ டோட்டல் எடுக்கிற எப்படி ஃபர்ஸ்ட் நம்பர்டம் செகண்ட் நம்பர்டம் கூட்டுத்தொகை ரைட் நாங்கள் ஆட் பண்ணுறோம் டோட்டல் ரைட். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம் இது என்ன நடக்குதுன்னு சொல்லி. இதில் சின்னொரு உங்களோட இப்போ நீங்கள் படித்த நாலேஜை செக் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வந்து இதில் இருக்குது. ஓகே, enter number 1 10, enter number 2, enter number 2 right 30. இப்போ நான் என்டர் பண்ணினா சம் வந்து 10ம் 30 10 30 ரைட் 40 வரையில் 10 30 வருது 1030. இதுக்கு என்ன காரணம் அப்படி என்றா இன்புட்டா நாங்க எடுத்தது வந்து ஸ்ட்ரிங்கா வருது ரைட். அப்போ இங்கே ஸ்ட்ரிங் 10 இங்கே ஸ்ட்ரிங் 30 ஸ்ட்ரிங்கையும் கான்கேட்டனேட் ஆகிக்குது. இட்ஸ் நாட் adding, இட்ஸ் கான்கேட்டனேஷன் ஜாயின் ஆகுது ரைட். அப்போ இந்த பிளஸ் வந்து அடிஷனா வேலை செய்யணும்னு சொல்லி சொன்னா ரெண்டு சைடு ஆப்பரன்ஸும் integers ஆகிக்கணும் ரைட். So in our case it should be integers right. Okay, I hope you get that. So if you run this again, so it's 10 again, number 2 and the 30. I expect the sum to be 40 right. Now the sum is 40. Okay, I hope I got the message clear. So input and கொடுத்து வர வேல்யூ வந்து ஸ்ட்ரிங் ஆயிக்கும். அது வந்து எங்களுக்கு தேவையான டார்கெட் டேட்டா டைப்புக்கு மாற்றி கொள்ளணும். ஓகே, ஸோ இதே எக்ஸாம்பிள் நான் திரும்ப ரன் பண்ணுறேன். இப்போ நான் சொல்லேன் 50.5 ரைட். அதே மாதிரி லெட்ஸ் சே 45 ரைட். இப்போ நான் எதிர்பார்த்தேன் 95.5 என்ற சம் வந்து வரும் ரைட். ஆனால் இங்கே வருவது என்ன invalid literal for int. இந்த இன்ட்ன்றதுக்கு சாரி ஃபர்ஸ்ட் நம் இந்த இப்படி என்னது இந்த தொப்பி மாதிரி போட்டு காட்டிக்குது. அப்போ இங்கே தான் எரர் இருக்குது ரைட். ஸோ இதில் இன்ட் ஃபர்ஸ்ட் நம்ல இஷ்யூ வந்து ஈகன்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம் நாங்கள் கொடுத்தோம் என்னது 50.5. இப்போ 50.5 அவருக்கு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண இயலாதுன்னு சொல்கிறாரு ரைட். அப்போ அந்த ஃப்ளோட்டை இன்டீஜராக மாற்ற இயலாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இதுக்கு என்ன ரெமிடி இல்லாட்டி இதுக்கு என்ன செய்யலும்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு தெரியும் 50.5ன்னு சொல்கிறது தசமத்தானம் உள்ளது. அதை இன்ட்டுக்கு மாற்றி சரி வராது. அதை நான் ஃப்ளோட்டாக மாற்றணும் ரைட். அப்போ இதை ஃப்ளோட்டாக மாற்றுறேன்டா இதையும் ஃப்ளோட்டாக மாற்றணும். இப்போ ரிசல்ட் வந்து எங்களுக்கு ஃப்ளோட்டன்னு சொல்கிறது தான் தசமத்தானம் உள்ள டேட்டா டைப். ஓகே, அப்போ இப்போ ரன் பண்ணினா எனக்கு 50.5 கொடுக்கலும் 45 கொடுக்கலும் சம் வந்து 95.5 வருது ரைட். அப்போ எங்களுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸை பொறுத்து இல்லாட்டி எங்களோட ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்து தேவையை பொறுத்து நாங்கள் இந்த ப்ரோக்ராமை சரியாக எழுதிக்கொள்ளணும். ஓகே, அப்போ உங்களோட ப்ரோக்ராமில் நீங்கள் நம்பர்ஸ் வந்து இன்டிஜராக மட்டும்தான் கொடுப்பீங்கன்னு சொல்லி ஷுவர்ன்னு சொல்லி சொன்னால் ஃப்ளோட்டாக மாற்ற தேவையில்லை, இன்டிஜராக மாற்றினா போதும் ரைட். ஆல்ரைட், ஸோ இது வந்து எங்களோட நம்பர்ஸில் டைப் கன்வர்ஷனில் உள்ள மெயின் விஷயங்கள் ரைட். ஐ ஹோப் யூ காட் தீஸ் பாயிண்ட்ஸ். அண்ட் தென் தி அதர் பிட் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரிங்கில் இன்னொரு சின்ன செக்ஷன் உண்டு. ஸோ நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு கோர்ஸ் சின்ன ஒரு
ஸ்ட்ரிங் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். என்னோட கோஸ்ட் பேர் வந்து பைத்தன் ஃபார் கூல் பீப்புள். இப்படி ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது. ரைட், இப்போ இந்த கோர்ஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். ரைட், இதில் எனக்கு தேவை வை என்று சொல்கிற இந்த எழுத்து வந்து இடம் பெறுதா இல்லையா, வை இந்த ஸ்ட்ரிங்குள்ளே இருக்கா இல்லையான்னு சொல்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ரைட், அது கண்டுபிடிக்க வேண்டிய வழி தான் கோர்ஸ் டாட் ஃபைண்ட். கோர்ஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரிங், நான் ஏற்கனவே சொன்னேன். அப்போ ஸ்ட்ரிங்க்கு மேலே எங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனாலிட்டியில் ஒன்று தான் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், அப்பர். ரைட், அப்பர், லோவர், சென்டென்ஸ். அது மாதிரி ஃபைண்டுன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் எனக்கு தேடலும், யாரை தேடணும், வை. ரைட், இப்போ வையை தேடி மட்டும் போது அது வந்து பிரிண்ட் பண்ணணும். நான் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, பிரிண்ட் வை. ரைட், இப்போ இந்த ஃபைண்டுன்னு சொல்கிற ஃபங்க்ஷன் இந்த கோர்ஸுக்கு மேலே ரன் ஆகும், தேடும் வையை. வையை தேடி என்ன தருதுன்னு சொல்றத பார்ப்போம். ரைட், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எனக்கு அவுட்புட் ஒன்று கிடைக்குது 1. ரைட், இந்த 1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வை, இப்போ இது 1 எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கேரக்டர்ஸுக்கு நாங்கள் சொல்லுவோம் தே ஹாவ் இண்டெக்ஸஸ். ரைட், இந்த பியை டினோட் பண்ணுறது வந்து 0. 0 பேஸ்ட் இண்டெக்ஸ் ஒன்று இருக்கிற செட் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் நீங்கள் நினைக்குது. அப்போ 0ண்டா இந்த பி, 1ன்னு சொல்கிறது இந்த வை, இந்த டின்னு சொல்கிறது 0 1 2 3 4 5 அப்படி முன்னுக்கு போய்த்துக்கிட்டே. ரைட், அப்போ வை எந்த இடத்துல இடம் பெறுதுன்னு சொன்னால் 0ல் இல்லை, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 1ல் தான் இது ஃபர்ஸ்ட் ஒக்கரன்ஸ். ரைட், இது தேடினா எங்களுக்கு கிடைக்கிறது வந்து 1 என்ற இண்டெக்ஸில். அதே மாதிரி எனக்கு ஓவை தேடலுமிங்க. ரைட், ஓவை தேடினா எனக்கு கிடைக்கணும் என்ன, 0 1 2 3 4. இவர் வந்து 4th இண்டெக்ஸில் இருக்கிறாரு. அதை நான் எதிர்பார்க்குறேன், ரன் பண்ணுறேன். ஐ கெட் 4. ரைட், இதில் நினைவு வச்சுக்கொள்ளணும் வந்து இங்கே ஓன்றது 1 2 3 4 5 தடவை இதில் ஒக்கர் ஆகுது. ரைட், 5 இடத்துல இருக்குது. ஆனால் இவர் ஓவை தேடினா எனக்கு தந்த இண்டெக்ஸ் என்னது, இது ஃபர்ஸ்ட் ஒக்கரன்ஸ், முதலாவதாக இடம்பெற அந்த இடத்துல இண்டெக்ஸ் தான் அது எனக்கு தருது. ரைட், ஸோ ரிமெம்பர் தட். அதுக்கப்புறம் எங்களுக்கு இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இது வந்து ஃபைண்ட் நான் பார்த்தோம். ரிப்ளேஸ். ரிப்ளேஸ்ண்டா என்ன, அது ஏதாவது எழுத்துண்டையோ எழுத்துக்களையோ, ரைட், ஒரு வேர்டாகவும் இருக்கிறோம், அதை கண்டுபிடிச்சு இன்னமும் ஒரு ஒன்றால் ரிப்ளேஸ் பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஓவை கண்டுபிடிச்சு, ரைட், ஓ என்ற எழுத்துக்கு பதிலாக ஐயை போட சொல்கிறேன். ரைட், அப்போ இந்த கோர்ஸ் என்ற ஸ்ட்ரிங்கில் அவ்வளோத்துலேயும் ஓ எல்லாத்தையும் தேடி எடுத்து அதை ஐயால் ரிப்ளேஸ் பண்ணணும். அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ரைட், இதை ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அவுட்புட்டில் விளங்குது பாருங்க. பைத்தனுக்கு பதிலாக பைத்தீன் என்று வந்தீங்கன்னா 4க்கு பதிலாக ஃபிர். ஸோ wherever O occurred, now it is a I. Right, it's an I. Right, அதே மாதிரி உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் இந்த கூல் பீப்புளுக்கு பதிலாக உங்களுக்கு ஹொட்னு மாற்று, இவருக்கு பதிலாக ஹொட். ஸோ இஃப் ஐ ரன் தட், see Python for not cool people, now it's hot people. Right, so replace will basically replace one character, ஒரு character replace பண்ணும், இல்லாட்டி multiple characters replace பண்ணேலும். Right, even words replace பண்ண மேலும். Right, so that's a useful function there. இன்னும் ஒன்று இது, இப்போ cool and சொல்றது இந்த ஸ்ட்ரிங்ல இடம்பெறாதுன்னு பார்க்கறதுக்கு ஒரு வழி தான் ஃபைண்ட். ரைட், ஃபைண்டில் எங்களுக்கு அப்படி தேட மேலும்.
அப்படி இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு இருக்கா இல்லையா என்று சொல்லி தேடுறதுக்கு, அதாவது ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லி பதில் கிடைக்கிறதுக்கான இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. அதுக்கு நான் சொல்லுவேன் இன் ஃபங்க்ஷன். ரைட்? உதாரணத்துக்கு நான் இதில் கேட்குறேன் ஃபோ என்றது இந்த கோர்ஸில் உள்ளதா இருக்கான்னு சொல்லி கேட்குறேன். ரைட்? அப்போ இந்த இன் என்ற ஆப்பரேட்டர் ஃபங்க்ஷனில் இது ஆப்பரேட்டர், இந்த ஆப்பரேட்டர் வந்து பார்க்கும் கோர்ஸ் என்ற இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளுக்கு 4 இருக்குதா. ரைட்? 4 இருந்தால் வந்து ட்ரூவாக தரும், இல்லாட்டி ஃபால்ஸாக தரும். Right? So 4 occurs here within this. So because of that, we get a output of true. Right? So 4 இவரே இல்லை இதுக்குள்ள. நான் இதை ரன் பண்ணுறேன். உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குது என்ன? ஃபால்ஸ். ரைட்? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ a handy functionality to know. நீங்கள் ஸ்ட்ரிங் சர்ச்சஸ் பண்ணுற நேரம், ஸ்ட்ரிங்குள்ளே ஏதாவது ஒரு வேர்டு இருக்கான்னு சர்ச் பண்ணுற நேரம் இது வந்து பிரயோசனமாக இருக்கும். ஸோ தட்ஸ் கால்ட் இன் ஆப்பரேட்டர். ஓகே. Alright, so the next bit is just we'll quickly go through some arithmetics, right? எங்களுக்கு பைத்தன்ல இதை கூட்டலும், right? Integers கூட்டலும். So print, what happened there? All right. ஒன்னே கூட்டினா 2, right? அதே மாதிரி எங்களுக்கு கழித்தல் செய்யணும், ரைட்? அதே மாதிரி எங்களுக்கு பெருக்கல் செய்யலும். 1 இல்லாமல் ஒரு 3 into 8. அதே மாதிரி பிரித்தல் செய்யணும், 10/3. ரைட்? அப்போ 3.3333 சம்திங் ஒன்று வருது. ரைட்? இன்னமொரு இதில் ஸ்பெஷல் ஆப்பரேட்டர் ஒன்று இருக்குது. நாங்கள் சொல்லுவோம் இதில் இன்டீஜர் டிவிஷன். இப்போ இது வந்து நார்மல் டிவிஷன், ரைட்? இன்டீஜர் டிவிஷன். இப்போ 10 வந்து 3ஆல் நான் பிரிக்கிறேன், ஆனால் ரிசல்ட் வந்து இன்டீஜராக வரும். 10 3ஆல் பிரிக்கிறேன், ரிசல்ட் வந்து 3. அப்போ இதில் என்ன நடக்குதுன்னா 3.33 சம்திங் வருது தானே. இந்த தசமத்தானம் இல்லாமல் ஹோல் நம்பரை மட்டும் தருது. ரைட்? அதே மாதிரி இன்னொரு ஆப்பரேட்டர் இருக்குது. இதுக்கு நான் சொல்லுவேன் ரிமைண்டர் ஆப்பரேட்டர். இப்போ ரிமைண்டர்ண்டா 10 3ஆல் பிரித்து அதில் மிகுதி. ரைட்? இப்போ இந்த எக்ஸாம்பிளில் மிகுதி வந்து 1 வரணும். ரைட்? 10 3ஆல் பிரிக்கிறோம், மிகுதி வந்து 1. ரைட்? ஸோ தீஸ் ஆர் ஆல் operators, and also there's another one, அந்த பவர் எடுக்கிறது 10 to the power 3. ரைட்? அதுக்கு வந்து 2 stars. 1 star போட்டால் அது மல்டிப்ளிகேஷன், டபுள் ஸ்டார் போட்டால் அது வந்து எக்ஸ்போனன்ட். ரைட்? 10 to the power 3. ரைட்? எங்களுக்கு 1000 கிடைக்குது. Right? So this is basically all the arithmetic operations you have. Right? And then there is something called augmented assignment operators. இவர் ஒன்றும் இல்லை பெருசா, x சமன் 10. ரைட்? அடுத்த லைன்ல எங்களுக்கு சொல்லலும் இந்த எக்ஸ் உடைய வேல்யூக்கும் இன்னமொரு 5 கூட்டு. ரைட்? அது எப்படி சொல்றது? ஏற்கனவே எக்ஸ்ட வேல்யூ 10, எக்ஸ்ல உள்ள வேல்யூக்கு இன்னொரு 5 கூட்டு. அப்போ நான் என்ன சொல்லுவோம், இந்த சைடில் எக்ஸுக்கு இன்னொரு 5 கூட்டு. ரைட்? இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த அசைன்மெண்ட் அவுட்புட் எனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ் ஏற்கனவே 10 ஆகிக்குது, 10க்கு 5 கூட்டிட்டு அப்போ 15 வரும்.
அந்த 15 இந்த எக்ஸுக்கு திரும்ப அசைன் ஆகும், ரைட்? அந்த எக்ஸ்ன்ற அந்த அந்த பாக்ஸுக்குள்ள திரும்ப போகும். அப்போ இப்போ எக்ஸ்ட வேல்யூ வந்து 15 மாறும், ரைட்? So here it's 10, here it's 15. This is so magical. இது வந்து அது ஆட்டோமேட்டிக்கா இன்டர்பிரிட் ஆகி மீக்குது, ரைட்? So I'll run this. So as you can see here it's 10 and here it's 15, right? All right, so இப்போ இதில் ஆக்மெண்டட் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் சொல்லி என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இப்படி எக்ஸ் சமன் எக்ஸ் ப்ளஸ் 5 எழுத தேவையில்லை. இதே விஷயத்தை எங்களுக்கு இப்படி எழுதலாம், ப்ளஸ் ஈக்குவல் 5, ரைட்? ப்ளஸ் ஈக்குவல் 5. அப்போ இதுக்கு பதிலாக எனக்கு இது எழுதலாம். ஸோ இப்போ இப்படி எழுதினாலும் எங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து அதே தான், ரைட்? இந்த 10 இங்கே பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன், அந்த ஏற்கனவே இருந்த 10க்கு இன்னொரு 5 கூட்டு. அது சொல்கிற முறை வந்து இப்படி ப்ளஸ் ஈக்குவல், ரைட்? ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆக்மெண்டட் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். பட் இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் எடிஷன், இது சப்ட்ராக்ஷனுக்கும் வரும். இப்போ என்ன அர்த்தம்? எக்ஸ்ட வேல்யூ 10 மைனஸ் ஈக்குவல் 5ன்னு சொல்றது வந்து சரி இது மாதிரி எக்ஸ் சமன் எக்ஸால 5 களி, ரைட்? திஸ் அண்ட் திஸ் ரெண்டும் வந்து சேம், ரைட்? ஸோ அதே மாதிரி இப்போ இதில் அவுட்புட்டை பார்ப்போமே. அப்போ 10 இருக்குது, அதுக்கு பிறகு 10ஆல் 5 கழிச்சு வர வேல்யூ விச் இஸ் 5, ரைட்? ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் வேல்யூ டு பி 10, this one, and the second value to be 5, right? See, 10 pro 5. Okay, so இதே மாதிரி உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் ஆப்பரேஷன் செய்ய. இதன் அர்த்தம் என்ன? x சமன் x multiplied by 5. அப்போ ஏற்கனவே x வேல்யூ 10, இங்கே வருவீங்க 10 5ஆல் பெருக்குவீங்க 50 50 பிரிண்ட் ஆகும், ரைட்? 10 50, ரைட்? இதே மாதிரி டிவிஷன் செய்ய மேலும். So division it's a magical thing here. So x is 10, right? 10 நீங்க 5ஆல டிவைட் பண்றீங்க. It gives it's not giving a integer value, it's giving a float, okay? Because it's not integer division, it's basically division, right? It's a basic division. Okay, so that's about the augmented assignment operator. And அடுத்தது டாபிக் வந்து operator precedence. இதில் உதாரணம் இருக்குது 10 plus 4 into 3, right? 10 plus 4 into 3, right? இப்போ இந்த மாதிரி கணக்கில் நாங்கள் இதை ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வரும், ரைட்? யூ ஆர் கெட்டிங் 22, ரைட்? 22 அது எப்படி 10 நாளும் 14 14 3ஆல் பெருக்கு, அப்படியா? இல்லை. அப்போ இதுலேயும் நீங்கள் பேசிக் மேத்ஸில் படித்த மாதிரி எது ஃபர்ஸ்ட்டுக்கு ரன் ஆகுதுன்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்லுவோம் ஆப்பரேட்டர் ப்ரிசிடென்ஸ், ரைட்? ஸோ அப்போ அந்த பொட்மாஸ் கான்செப்ட் மாதிரி இதில் மல்டிப்ளிகேஷன் வேலை செய்யும், ரைட்? அதான் ஃபர்ஸ்ட்டுக்கு ரன் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு பிறகு அதை அதுக்கு 10 add ஆகும், right? Okay, so that's basically operator precedence. இதில் ப்ரையாரிட்டியை மாற்றணும்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு மாற்றலாம். ஸோ இப்போ என்ன நடக்குது? 10 4 14
அதுக்கு பிறகு அது 3ஆல பெருக்கப்படுது. ரைட்? ஸோ that's basically operator precedence for you. And then we have the other operator type, which is the logical operators. Right? இது என்ன சொல்லி சொன்னா எங்களுக்கு உதாரணத்துக்கு 2 இன்டீஜரை கம்பேர் பண்ணலாம். ரைட்? ஒரு இன்டீஜரை இன்னொரு இன்டீஜர் இதில் பெருசா சிறுசா. ரைட்? அப்போ நான் ஒரு உதாரணம் ஒன்று எழுதுனீங்கன்னா ரிசல்ட் ரைட் 10 greater than 5. ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்கிற அவுட்புட் ட்ரூ. ரைட்? இது எப்படி இது ரன் ஆகுது? அப்போ அசைன்மெண்ட் இங்கே இருக்குது, அதுக்கு ரைட் சைடில் உள்ளது ஃபர்ஸ்ட்டுக்கு இவாலுவேட் ஆகும். 10 greater than 5ன்றது ட்ரூ. ரைட்? இது வரைக்கும் நாங்கள் கேள்வி ஒன்று கேட்குறோம், 10 5 விட பெருசா ட்ரூ. அப்போ இது ரிசல்ட்டுக்கு ட்ரூன்றது சைன் ஆகும், அதை நாங்கள் பிரிண்ட் பண்ணுறோம் ட்ரூ. ரைட்? அதே மாதிரி இதில் மறு சைடுக்கு நாங்கள் கேட்டால் 10 வந்து 5 விட சிறுசான்னு கேட்டால் எங்களுக்கு என்ன வரணும்? false வரும். ரைட்? பிகாஸ் 10 is not less than 5, right? So because of that we get a false. So அப்போ இதுக்கு நான் சொல்லுவோம் comparison operator. Sorry, this is comparison operators, and logical operators we have 3. இது வந்து compare பண்றது. logical operatorsல எங்களுக்கு 2 விஷயங்களை ஒரே அடியோட செக் பண்ணிடும். உதாரணத்துக்கு ரைட், உதாரணத்துக்கு என்ன salary-ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் இருக்குது. ரைட், 100,000. எங்களுக்கு இது 100,000 இப்படி டிரெக்டாக எழுத மேலும், இல்லாட்டி இப்படி அண்டர்ஸ்கோர் போட்டு எழுத மேலும். ரைட்? இப்போ இங்கே செக் பண்ணேலும் எங்கிட்ட சேலரி வந்து 100,000 விட கூடவா இருந்தா, ரைட், and salary is less than 200,000. Right? Your salary 100,000 கூடவாவும் இருக்கணும், 200,000 விட குறைவாகவும் இருக்கணும். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கணும். ரைட்? ரெண்டுக்கும் இடையில இருந்தா இது வந்து ரிசல்ட் வந்து ட்ரூவா வரும். ரைட்? இப்போ நான் கொடுத்திருக்கிற வேல்யூ வந்து salary 100,000 விட கூட இல்லை. ரைட்? அதால ஃபால்ஸா வருது. இப்போ நான் இது ரெண்டுக்கும் இடையில 100,000 200,000 இடையில ஒரு வேல்யூ கொடுத்தா, சொல்லுங்க 150,000 நான் ரன் பண்றேன். இப்போ என்ன நடக்குது? salary வந்து 100,000 விட கூட, அப்போ இந்த சைட் சரி, அதோட சேர்த்து அண்ட் salary வந்து 200,000 விட குறவு. ரைட்? அப்போ ரெண்டு பக்கமும் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது, ட்ரூ. ரைட்? அப்போ அண்ட் ஆப்பரேட்டருக்கு அது ட்ரூ, ஃபுல்லாக ட்ரூ ஆகணும்னு சொல்லி சொன்னால் லெஃப்ட் சைட் ட்ரூ ஆகணும், ரைட் சைட் ட்ரூ ஆகணும். ரைட்? ஸோ 150,000 இஸ் அ ஃபைன் மேட்ச் ஃபார் திஸ். இப்போ நான் 200,000 கூட கொடுத்தா, ரைட், salary 100,000 விட கூடன்றது ட்ரூ ஆகும் இந்த பக்கம். ஆனால் salary 200,000 விட சிறுசா என்றது வந்து இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ இங்கே ஃபால்ஸ். ரைட்? இப்போ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ், அல்டிமேட்லி அது வந்து ரிசல்ட் ஆகும் வந்து ஃபால்ஸ்ல. ரைட்? ஆல்ரைட், so that's basically logical operatorsல and. ரைட்? இதில் இது ஓர்ன்னு சொல்லி ஒரு ஆப்பரேட்டர். ஓ ஆப்பரேட்டர் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா, ரெண்டு சைடால ஏதாவது ஒன்று சரியா இருந்தா ட்ரூன்னு சொல்லி காட்டும். ரைட்? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இப்போ சேலரி வந்து 250,000 ஒரு லட்சத்தை கூட, அப்போ இது ட்ரூ, ஆனால் இது ஃபால்ஸ். ஒன்று அட்லீஸ்ட் ஒன் சரி ட்ரூவாக இருக்கிறதால இது வந்து ட்ரூவாக உங்களுக்கு ரிசல்ட்டை தரும். ரைட்?
அடுத்த இருக்கிற இன்னொரு ஆப்பரேட்டர் வந்து இதில் நாட் ஆப்பரேட்டர். ரைட். இந்த ஆப்பரேட்டர் எடுத்து பார்த்தா salary வந்து 250,000. இதை செக் பண்ணும் 250,000 100,000 விட கூட. ரைட். நான் நொட் இல்லாமல் நான் இதை பிரிண்ட் பண்ணினா இது வந்து ட்ரூவாக வரணும். ரைட், இட்ஸ் ட்ரூ. இதுக்கு முன்னுக்கு நான் நொட் ஒன்று போட்டால் என்ன நடக்கும்? இப்போ இது ஃபால்ஸாக வரும். ரைட். ஸோ these are logical operators. We have 3 of them. Right. And then here இப்போ நாங்கள் சேலரின்னு சொல்லி ஒரு வேரியபிள் ஒன்று எடுத்துக்கிறோம். 200,000. 100,000 விட கூடவா இருந்த சேலரி you are taxable. Government thinks you are rich. Right. But இங்கே 200,000 சேலரி ஒன்று எடுக்கிறேன்டா அது 100,000 விட கூட தானே. அப்போ நீங்கள் டேக்ஸபிளாக ஆவீங்க, நீங்கள் டேக்ஸ் கட்டணும். ரைட். இப்போ நான் கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிளில் இந்த 200,000 வந்து இந்த சேலரியோட வேல்யூ. ரைட். ஸோ இப்போ இது நான் கதைக்கிறது வந்து ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணினா அதுக்கு பிறகு அதில் நாங்கள் என்னென்ன செய்யணும்னு சொல்லி ஸ்டெப்ஸ் எழுதணும். ரைட். இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் இஃப் கண்டிஷன். ரைட். ஸோ சேலரின்றது வேல்யூ இது. இஃப் சேலரி கிரேட்டர் தேன் 100 இந்த வேலையை செய். ரைட். நான் ரன் பண்ணினா உங்களுக்கு விளங்குது சேலரி 200,000 என்றதால 100,000 கூட இது ரெண்டும் பிரிண்ட் ஆகுது. இப்போ சேலரி நான் 100,000 விட குறைச்சா இல்லாட்டி 100,000 மாற்றினா ரைட் என்ன நடக்குது? 100,000 கிரேட்டர் தேன் 100,000 செக் பண்ணும். அது வந்து ஃபால்ஸ். ரைட். அப்போ ஃபால்ஸ்ண்டா இதுக்குள்ள போகாது, எக்ஸிட் ஆகிடும். ரைட். உங்களுக்கு விளங்குது? இல்லை அவுட்புட் ஒன்றும் இல்லை. ரைட். விச் மீன்ஸ் இதுக்குள்ள போக இல்லை. ரைட். இப்போ இதில் செக் பண்ணுறோம் நாங்கள் சேலரி வந்து 100,000 விட கூடவான்னு சொல்கிறது. அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன சரி நான் எழுதணும்னு சொல்லி சொன்னால் பிரிண்ட் பண்ணணும்டா அதுக்கு இருக்குது எல்ஸ். எல்ஸ்ன்னு கீவேர்டு வந்து இருக்குது. ரைட். அதில் காலம் வச்சு போட்டு அதில் பிரிண்ட் பண்ணிடும். You are tax free. ரைட். நீங்கள் 100,000 வந்து அது அந்த பார்டரில் இருக்கிறீங்க, அப்போ யூ ஆர் டேக்ஸ் ஃப்ரீ. ரைட். ஓகே. ஸோ திஸ் இஸ் இஃப் அண்ட் எல்ஸ்ன்றது இந்த கண்டிஷன் வந்து செட் ஆகலாட்டி அதுக்கு அடுத்த செக்ஷன். ரைட். அதே மாதிரி எங்களுக்கு வேணும்னு சொல்லி சொன்னால் இன்னும் கண்டிஷன்ஸ் செக் பண்ணிடலாம். இப்போ இது சேலரி 100,000 கூட வேணும் செக் பண்ணிக்குது. ரைட். அதே மாதிரி எங்களுக்கு ரேஞ்ச் ஒன்று செக் பண்ணிடலாம். ரைட். இதில் செஞ்சுக்கிற வேலையை இப்போ பார்ப்போம். சேலரி வந்து 100,000 விட கூட இருந்தால் இப்படி. ரைட். அப்படி இல்லாத பட்சத்தில் 75,000 விட கூட இருந்தா. ரைட். அதாவது 100,000 விட குறைய, ஆனால் 75,000 விட கூட. அதான் இது எல் இஃப் சேலரி இஸ் கிரேட்டர் தேன் 75,000. இப்போ அந்த நேரத்துக்கு நான் சொல்கிறோம் ரைட் யூ ஆர் ஆல் ரைட். ரைட். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களோட சேலரி போதாது வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு, யூ நீட் டு கன்சிடர் ஸ்விட்சிங் டு ஐடி. ரைட். So basically if I give like 80,000 here, 80,000 வந்தா 80,000 greater than 100 false, இதுக்குள்ள போகாது. அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனை செக் பண்ண வரும்.
salary 80,000 is greater than 75,000. True. இதுக்குள்ள போகும். Right? இப்போ you are all right ன்னு print ஆகும். Right? 75,000 விட குறைவா இருந்தா இங்க வரும் 50,000. அது செட் ஆகாது, உள்ளுக்கு போகாது. else ifக்கு வரும் 50,000 greater than 75. இல்ல அதுக்கப்புறம் elseக்கு போய் இது பிரிண்ட் ஆயிடும். Right? All right. So up to now, do you have any questions? ஏதாவது questions இருக்கா? கதை கேளும், உங்களோட மைக் ஆன் பண்ணி கதை கேளும். First, do you have any questions? Well, actually, I think it's a good session so far. யாரும் கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். இது ஒரு குயிக், அன்றைக்கி ஒரு 2 கிளாஸஸில் செய்கிற ஒரு செக்ஷனை ஒரு செஷனில் செஞ்சுக்கிறாரு. ஓகே சார், நீங்கள் கொஞ்சம் இதை சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இதை சீரீஸை கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க இந்த விஷயத்துக்குன்னு சொன்னால் அடுத்த விஷயங்களை சொல்லுவாங்களா? ஆல்ரைட். இப்போ நான் பிளான் பண்ணது இதில் அந்த பேசிக்ஸில் ஆப்பரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட், எப்படி லூப்ஸ் எழுதுறது, லிஸ்ட்ஸ்ன்னு சொல்லி டேட்டா டைப் பண்ணிக்குது, அதை எப்படி பாவிக்கிறது, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எழுதுறது, அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸை நாங்கள் எப்படி பாவிக்கிறது. உதாரணத்துக்கு இங்கட நான் காட்டினேன் கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ன்னு சொல்கிறது வந்து அது ஒரு பேக்கேஜ். அது பைத்தன் கம்யூனிட்டியால் எழுதி வச்சுக்கிறோண்டு அது எங்களுக்கு பாவிக்கலும், இம்போர்ட் பண்ணி பாவிக்கலும். ஸோ அந்த செக்ஷன் வரைக்கும் பேசிக்கலி அது பேசிக்ஸ். ரைட். அப்போ அந்த ஃபவுண்டேஷனை போட்டு கொண்டதுக்கு பிறகு எங்களுக்கு அடுத்த லெவல் வந்து நாங்கள் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியை கொண்டு வர்றது. டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியை கொண்டு வந்து போட்டு அதுக்கு பிறகு ரியல் வேர்ல்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுற எப்படி. அப்போ அதோட எங்களோட ஒரு ஒப்ஜெக்டிவ் கம்ப்ளீட் ஆகிடும். ரைட். ஸோ நான் எதிர்பார்க்குறேன் இப்போ இதே மாதிரி இன்னொரு செஷனில் அது முடிச்சுக்கொள்ளலும்னு சொல்லி. இதுதான் பிளான். ஸோ I'll touch base on 2 other topics and then wind up. Okay. So இது உங்களுக்கு தார எக்ஸசைஸ் ஒன்று. இதை நான் சட்லேயும் போடுறேன். ஸோ பேசிக்கலி யூசர் கிட்ட இன்புட் ஒன்று எடுக்கணும். செல்சியஸில், சாரி ஃபெரன்ஹைட்டில். அந்த டெம்பரேச்சரை கன்வெர்ட் பண்ணும் செல்சியஸ். ரைட். இப்போ ஃபார்முலா ஒன்று தந்திக்குது. இப்போ யூசர் இன்புட் கிடைக்கும் ஃபெரன்ஹைட். அந்த ஃபெரன்ஹைட் எடுத்து போட்டு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி செல்சியஸ் வேல்யூவை கொடுக்கணும். ரைட். இது ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு செய்யலாம். ரைட். ஸோ சிம்பிளி இன்புட் ஒன்று எடுக்கணும். ரைட். யூசர் கிட்ட. ஸோ அப்போ எஃப் வேல்யூ இன்புட் எடுக்கிறேன். என்டர்
எஃப் வேல்யூ. ரைட், இதை எடுத்து போட்டு எங்களுக்கு என்ன செய்யுது, இப்போ இதில் 32 இப்போ உங்களுக்கு விளங்குது ஃபரன்ஹைட்டால் 32 கழிச்சு போட்டு அதுக்கு போகிறோம் மல்டிப்ளிகேஷன் வந்து செய்கிறோம். ரைட், அப்போ எடுக்கிற வேல்யூ ஸ்ட்ரிங் ஆகிக்கும், ஸ்ட்ரிங் வரும், அதை இன்டீஜராக மாற்றி 32 கழிச்சிட்டு அதுக்கு பிறகு மல்டிப்ளை பண்ணோம் 5/9. ரைட், ஸோ ரிசல்ட் ஃபரன்ஹைட் வேல்யூவை நாங்கள் மாற்றணும் எதா இன்டீஜரா. எஃப் வேல்யூ ரைட் -32 ரைட், அப்புறம் பெருக்கிறது 5ஆல் பிரிக்கிறது 9. இந்த ரிசல்ட்டை எங்களை பிரிண்ட் பண்ணி காட்டுறது. தட்ஸ் ரிசல்ட். ரைட், ஸோ இதுவரைக்கும் நாங்கள் கதைச்சத்தில் இந்த மாதிரியான வேலை ஒன்று செஞ்சு கொள்ளையில்மாகணும். இப்போ இது வந்து ஃபரன்ஹைட் டு செல்சியஸ். அதே மாதிரி அதுக்கு அடுத்த பக்கம் செல்சியஸ் டு ஃபரன்ஹைட்டை உங்களுக்கு ட்ரை பண்ணலும். ரைட், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. டேக்ஸ் கால்குலேஷன். ரைட், சேலரியை கொடுத்தா அது டேக்ஸ் ஸ்லாப்ஸ் இருக்குது. ரைட், இத்தனை 100,000 மேலே ஒரு 500,000 வரைக்கும் ஆனுவல் சேலரிக்கு 6%. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போகிற இன்னொரு 5,000க்கு இன்னொரு %. அப்படி டேக்ஸ் கால்குலேஷனில் ஒரு இது ஒன்று இருக்குது, கால்குலேட் பண்ணுற முறையான. எப்படி 2,50,000 எடுக்கிற ஒருத்தருக்கு 21,000 டேக்ஸ் வரும். ரைட், அப்போ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் கூகுள் பண்ணாலும் அது சர்ச் பண்ணி போட்டு ப்ராப்ளத்தை எடுத்து போட்டு நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ரைட், ஸோ ஃப்ரம் த நெக்ஸ்ட் செஷன்ஸ் வில் போஸ்ட் இன் அ ஃபீட்பேக் ஃபார்ம். அப்படி நெக்ஸ்ட் செஷன் ஒன்று செய்வோமாக இருந்தால் அது இதுக்கு அடுத்த அட்வான்ஸ் கன்செப்ட்ஸை நாங்கள் பார்த்துட்டு அதோட இன்ஷால்லா அதுக்கு அடுத்த கட்டம் போகலாம். ரைட், ஸோ ஃபார் த டே ஐ ஹோப் வி கேன் வைண்ட் அப் நவ். Yeah, Mafaz, if you have anything, just convey. Yeah, so இதில் பார்ட்டிசிபேட் பண்ண அட்டெண்டீஸ் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் குரூப்பில் போடலாம், அல்லது அதில் உள்ள அட்மின்ஸுக்கு மெசேஜ் ஒன்று போடலாம். சில நேரம் இதில் உங்களுக்கு ஒப்பீனியன் கன்வே பண்ணுறதுக்கு அசௌகரியமாக இருந்தால் அதில் சொல்லலாம். அப்போ நாங்கள் அடுத்த செஷன்ஸ் செய்கிறதா இருந்தால் அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் எவ்ரிபடி. அப்படி இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும். ஃபர்தர் உங்களோட பைத்தன் டெவலப்மெண்ட், பைத்தன் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் சம்மந்தமாக நீங்கள் தேடிக்கொள்ளலாம், இன்னும் சந்திச்சு கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் எவ்ரி ஒன். அஸ்ஸலாமு அலைக்கும். Okay, thank you. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Barakallah.